2000க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெளியூர் போனோம்னா கோயம்பேடோ இல்லைனா கிளம்பாக்கமோ அப்படின்ற பேர்கள்லாம் அகராதியிலே இல்லை. அதுக்கு முன்னாடி எங்கே நம்ம போனோம்னா மெட்ராஸ்க்கு தான் போவோம். அப்போலாம் மெட்ராஸ் கொத்தால்சாடிக்கு பின்னாடி தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் நம்ம வெளியூர் போயெல்லாம் பஸ் ஏறுவோம். அதுக்கப்புறம் 2002 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாங்க. அதோடைய லைஃப் ஸ்பேனும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கலை. சென்னையோட மக்கள் தொகை அதிகமானதுனால அதோட லைஃப் ஸ்பேன் எப்போ முடிஞ்சுது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. 2024 அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாக்கத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ கிளம்பாக்கத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு இருக்கிற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு எண்டு கார்டு வரலாம். இல்லைனா வந்து ரீஜன் வைஸாக பஸ் ஸ்டாண்டுகளை பிரிச்சு எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. 2040 வருஷத்தில் இந்த கிளம்பாக்கம் பஸ் ரூட்டு ஒன்லி ஃபார் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு போகிறவங்களாம் இங்கேருந்து போவாங்க. அண்ட் இந்த வேலூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் சைடு போகிறவங்களாம் திருமாவளவசியை தாண்டி இருக்கிற குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினலில் இருந்து போகிற மாதிரி செயல்பட போகுது. ஈஸியாக சைடு போகிறவங்களாம் மகாபலிபுரத்தில் ஒரு பஸ் டெர்மினல் வரப்போகுது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஈஸியாக சைடு போகிறவங்களாம் கனெக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் மரிமா சங்கட்டின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆந்திரா சைடு போகிறவங்களுக்குலாம் ஆல்ரெடி மாதவரத்தில் பஸ் டெர்மினல் இருக்குது. அங்கேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க. இந்த மாதிரி தெரியாத அறியாத கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அவசியத்துக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.